முருகப்பெருமானை கும்பிட்டா வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்குமாங்க. ஆமாம், நானும் முருகப்பெருமானை கும்பிட்டா என் வாழ்க்கையிலேயே மாற்றங்கள்லாம் வரும்ல அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அப்பன் முருகனை கும்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. கும்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க, முருகனை கும்பிட்டா வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும்னு சொன்னாங்கன்னு நினச்சி நானும் அவரை கும்பிட ஆரம்பித்தா என் வாழ்க்கையில் பல சோதனைகள் வருது. என்னடா வாழ்க்கை இப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சோதனை வருதே. அப்போ முருகப்பெருமானை கும்பிட்டா சோதனை மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் மனசில் சந்தேகம் இருக்கும். நீங்களும் முருகன் பக்தராக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மனசுலேயும் அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ கூட ஏதாவது ஒரு சோதனை உங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா நானும் முருகனை பல வருடங்களாக கும்பிட்டுட்டு தானே இருக்கேன். என் வாழ்க்கையிலையும் பல சோதனைகளை தாண்டி வந்தாச்சு. ஏன் இப்படி ஒரு சோதனையெல்லாம் முருகன் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வியாதி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம போய் ஒவ்வொரு நாளும் மருந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அந்த வியாதி எப்படியாவது சரியாயிடணும், அதுக்கு என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாம் இருப்போம். அப்படி இருக்கிறப்போ திடீர்னு உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு மருத்துவரை பார்த்தேன், இதே வியாதி தான் எனக்கு சரியாயிட்டு, அதுவும் ஒரு வாரத்தில் சரியாயிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அந்த மருத்துவரை பார்க்க போவீங்க. ஏன்னா சரியாகணும்னு பார்க்க போவீங்க. போன உடனே சரியாயிருமாங்க? இல்லை இல்லை, பல பல கஷ்டங்கள் வரும். பல சந்தர்ப்பங்களில் பல கஷ்டங்களை தாண்டி தான் அந்த நோய் வந்து குணமாகும். அதே மாதிரி தான் முருகப்பெருமானை கும்பிட்டா பல சோதனைகள் வரும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும். இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, வள்ளி. யார் வள்ளி? யார்? முருகப்பெருமான் ஆசை ஆசையாக காதலித்து திருமணம் பண்ணவங்க தான் வள்ளி. அப்படிப்பட்ட வள்ளி முருகப்பெருமானை உயிராக நினச்சி ஒவ்வொரு நாளும் அவரே வாழ்க்கையாக நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட வள்ளியையே முருகன் என்ன பண்ணார்? சோதனை செஞ்சார். பல வேடங்களில் மாய உருவத்தில் வந்து வள்ளியை சோதனை செஞ்சார். அப்பவும் வள்ளி முருகா முருகான்னு தான் கூப்பிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் வள்ளியை மணந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வள்ளிக்கு ஒரு உயரமான வாழ்க்கை கிடச்சிச்சு. உயரமான வாழ்க்கைனா உயர்ந்த வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. இன்றைக்கும் முருகப்பெருமானை வணங்குறப்போ வள்ளியை சேர்த்து நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிச்சு. பல சோதனையை தாண்டி தான் வள்ளி வந்து முருகப்பெருமானை மணந்தாங்க. அது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும். இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, தங்கம் பிடிக்காமல் யாருக்காச்சும் இருக்குமா? எல்லாருக்கும் தங்கம் பிடிக்கும். கம்மல் பிடிக்கும், வளையல் பிடிக்கும். இப்படி பல மாதிரி தங்கத்தை பிடிக்காத யாருமே இருக்க முடியாது. அது விதவிதமாக டிசைனாக இருக்கும். அப்படி ஒரு தங்கத்தை நம்ம அணியணும் அப்படின்னா அந்த தங்கத்தை என்ன பண்ணுறாங்க? நெருப்பில் போட்டு உருக்குறாங்கங்க. அப்போது நெருப்பில் போட்டு உருக்குனாதான் தங்கம் நம்ம நினச்ச வடிவத்தில் நமக்கு கிடைக்கிது. அப்போது பல கஷ்டத்தை தாண்டி தான் நம்ம கையில் ஒரு வளையலாவோ, காதில் கம்மலாவோ, கழுத்தில் செயினாவோ தங்கமே இருக்குது. அப்படிப்பட்ட தங்கத்துக்கே அப்படின்னா முருகர் யாருங்க? நம்மளை அவ்வளோ சீக்கிரம் சோதிக்காமல் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருவாரா என்ன? எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மளை இவங்கெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களா, முருகான்னு சொல்லி கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை சோதனை செய்ய தாங்க செய்வார். அது ஒரு மாதமாகவும் இருக்கலாம், ஒரு வருடமாகவும் இருக்கலாம், பல வருடமாகவும் இருக்கலாம். இன்னொன்று சொல்லவா, நம்ம கஷ்டத்தில் இருக்கிறப்போ முருகா முருகான்னு சொல்லி ரொம்ப அவரையே வந்து கும்பிட்டுட்ருப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடுவோம். வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓட ஆரம்பிப்போம். ஓட ஆரம்பிக்கிறப்போ பழைய மாதிரி முருகரை வழிபாடு நம்மளால் செய்ய முடியாது. சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், அது உண்மை தானே. என் வாழ்க்கையில் கூட நடந்திருக்குங்க. ஒரு கஷ்டம்னு வரப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, முருகர் பாடல் நல்லா படிப்பேன், கோயிலுக்கெல்லாம் போவேன், செய்வேன், அப்படி சாமி கும்பிடுவேன். அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரை கும்பிடக்கூடாதுன்னு இருக்காது, ஏதாவது ஒரு வேலை இருக்கும். அப்போ அந்த வேலையில் ஓடுறப்ப என்னன்னா, முருகனை வந்து எனக்கு கும்பிட நேரம் இருக்காது, அந்த பாடலை படிக்க நேரம் இருக்காது. அதாவது தினமும் படித்த நான் என்ன பண்ணுவேன்னா, வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ படிப்பேன். அப்போ முருகருக்குன்னு நேரத்தை ஒதுக்குறது இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், அவருக்குன்னு நேரத்தை ஒதுக்குன்னு நினச்சா ஒதுக்கலாம். ஏன்னா நம்ம வேலைக்காக எவ்வளவோ நேரத்தை ஒதுக்குறோம். நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கே வந்து இப்போ தான் புரியுது. அதே மாதிரி தான் கடந்த 2 வருடத்திற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் முருகரை வந்து நான் வந்து கும்பிடுவேன், வேல்மாறல் படிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஒரு சூழ்நிலை, வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலை, அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து இருக்காது, வேல்மாறல் படிக்க நேரம் இருக்காது. அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன், உடல் ரீதியாக.
என்ன சொல்கிறது அப்படின்னா, நானும் மருத்துவம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திரும்பியும் முருகரை கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது முருகரை இப்போ திரும்பியும் கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இடையில விட்டுட்டிங்களான்னு கேட்கலாம். விடலை. அதாவது தினமும் வேல்மாறல் படிப்பேன். இடையில வந்து ஒரு 3 மாதம் வந்து என்னால் தினமும் வேல்மாறல் படிக்க முடியாது. வாரத்தில் 2 நாளோ 1 நாளோ படிச்சுட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, பூஜை ரூமில் உட்காந்து தான் வந்து வேல்மாறல் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு கிடைக்கிற நேரத்தில் நம்ம வேல்மாறலை படிக்கணும். அதாவது சமையல் பண்ணிக்கிட்டே வேல்மாறல் படித்து முடிச்சிருவேன். திருப்புகழ் படிக்கிறனாலும் ஏன்னா சமையல்லே காலையில் 2 மணி நேரம் நம்ம இருக்கிறோம். அந்த 2 மணி நேரத்தில் திருப்புகழ் வேல்மாறல்லாம் படிச்சிருவேன். எப்படி படிச்சிருவேன்னு கேட்குறீங்களா? எனக்கு மனப்பாடமாக தெரியும். அதனால் நான் படிச்சிருவேன். மனப்பாடமாக தெரியலனா கூட என்ன பண்ணலாம், நம்ம செல்லில் போட்டு விட்டே கூட படிக்கலாம். இப்படியெல்லாம் நானும் பல சோதனையில் தான் இருக்கிறேன். ஆனால் என் முருகனை என்னால் விடவே முடியாதுங்க. ஒரு ஒரு மாணவர் வந்து பரீட்சை எழுதுனா தானேங்க பாஸ் ஆக முடியும். தேர்வு எழுதணுன்னா என்ன பண்ணுறாங்க, வருஷம் ஃபுல்லாக படிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அந்த தேர்வு தான் அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்படி தானே? உண்மை தானே? எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பரீட்சை எழுதி பாஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியுது. அப்படித்தாங்க முருகரும் நமக்கு பல தேர்வை வைப்பார். அந்த தேர்வில் நம்மளும் பாஸ் ஆகணும். ஆகுறப்போ நமக்கு ஒரு நிலையை கொடுப்பாரு பாருங்க. அந்த நிலை நிஜமாக உயர்ந்த நிலையாக இருக்கும். அவரை பொறுத்தளவு ஆசைகளை நம்ம அறவே வந்து அழிக்கணும். ஆசை, பேராசை இதெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு நினைப்பார். அப்போ அதுக்கு நமக்கு அவர் ஒவ்வொரு நேரத்துலையும் பல சோதனைகளை கொடுப்பார். அந்த சோதனைகளையும் கடந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா முருகனை நம்பணும். அதுவும் மனதார நம்பணும். பல சூழ்நிலை திட்டுவோம் அவரை. திட்டுறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. திட்டுனாலும் முருகான்னு சொல்லி ஓடி போய் அவர் காலை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மளை விடவே மாட்டாருங்க. என் நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். கண்ணீர் வடித்து நம்ம நிற்கிற அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எனக்கே வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ரொம்ப முடியலைன்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க. கிட்டத்தட்ட தலை வலிக்குது. அதே நேரத்தில் சரியாக சாப்பிட முடியல, தலை சுற்றுது, எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. ஏன் எனக்கு தலை வலிக்குன்னே தெரியலை. ரீசன் தெரியலை எனக்கே. தெரியாமல் என்ன செய்யன்னு சொல்லிட்டு நான் வந்து பூஜை அறையில் விளக்கு பொருத்தி அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும், யார்கிட்ட புலம்ப முடியும்? நமக்கு தான் உதவி செய்ய யாருமே கிடையாதுங்க சுத்தமாக. ஏன்னா எனக்கு உதவி செய்கிறதுக்கு எனக்கு பக்கத்தில் யாரும் கிடையாது. எல்லாருக்கும் நான் தான் பார்க்கணும். எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. அப்போது நான் வந்து விளக்கு பொருத்துகிறேன். விளக்கு பொருத்தி கண்ணீர் மல்க முருகர்கிட்ட சொல்கிறேன், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் முருகா. எனக்குன்னு யாருமே இல்லை, எல்லாருக்காகவும் நான் இருக்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்யனே தெரியலை. மருத்துவமனைக்கு போனால் கூட எனக்கு இப்போதைக்கு தெம்பில்லை. அந்தளவுக்கு எனக்கு வலிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன பண்ணனே தெரியலன்ட்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கேன். போதுண்டா அந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன். அப்படி புலம்புற நேரத்தில் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ஒரு தம்பி வந்து நிற்கிறாங்க திடீர்னு. அக்கா, உங்களுக்கு ஒரு வாரமே உடம்பு சரியில்லை, உங்கள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்கிறேன். அப்போ கூட சிரிச்சுக்கிட்டே தான் நான் சொல்கிறேன். அன்றைய வரைக்கும் அப்படி அழுதேன் பூஜை ரூமில். சிரிச்சுட்டே சொல்கிறேன், என்னன்னு தெரியல, தலை ரொம்ப வலிக்குது, தாங்க முடியல. ஒரு பிரச்சனைனா நம்ம பார்க்கலாம், ஏற்கனவே 2 ஸ்கேன் எடுத்தாச்சு, இல்லை தலைக்கு வேறு போய் பார்க்கணும், என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. அப்போ அவன் சொல்லுவான், ஒருவேளை பல்லு வலி இருந்தால் கூட தலைவலி வரும், வாங்க நான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன்ட்டு பல் மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாப்புல. பல்லில் நீர் வச்சுருக்கு. எனக்கு வந்து சொத்தப்பல்லோ எதுவுமே கிடையாது. அந்த பல்லை நான் பிடுங்குறேன். அப்போது நான் முருகன்கிட்ட என்ன கேட்டேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை முருகா, யாரையாவதும் எனக்காக நீ அனுப்ப மாட்டியா, இல்லையா இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இந்த அளவுக்கு கஷ்டமாக, சரியாக சாப்பிட முடியல, ஒரு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே ஒரு பிரச்சனை என் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எனக்கு சொல்லிட்டாங்க. அந்த பிரச்சனையை எனக்கு தீர்க்க முடியாது. அதுக்கு நான் அறுவை சிகிச்சை பண்ணணுன்னா எனக்கு ஆள் கூட கிடையாது பார்க்குறதுக்கு. ஏன்னா என்னை நம்பி தான் என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் வயசான அம்மா இருக்காங்க, வயசான அப்பா இருக்காங்க. என்னையை பார்க்குறதுக்கோ யாருக்குமே எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ வரிசையாக கொடுத்தேன்னா எப்படி எதை தாங்குறது அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டுட்டு நிற்கிறேன். அந்த நேரத்தில் எனக்காக ஒருத்தவங்களை அனுப்பி வச்சாங்க இல்லையா, அது மாதிரி கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலேயே சோதனையை கொடுப்பாரு. ஆனால் அந்த சோதனையிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் அவர் கைவிட்டுற மாட்டாருங்க. அவர் கண்டிப்பாக யாரையாவது அனுப்பி வச்சுட்டே இருப்பார். இது ஒரு சம்பவம் தான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய சம்பவம் என் வாழ்க்கையில் தினம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கூட உங்ககிட்ட நான் வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா
பல கஷ்டங்களை தாண்டி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, எனக்கு ஏன் வீடியோ போடணும்னு தோணுச்சு அப்படின்னா, நான் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறப்போ எனக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்ன மாதிரி நிறைய சகோதரிகள், நிறைய சகோதரர்கள் கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்க கஷ்டத்தில் என்ன செய்யனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க முருகர் பக்தராகவும் இருக்கலாம், இல்லைனா வேறு பக்தராகவும் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக நான் பயன்படுவேனான்னு எனக்கு தெரியலை. என் வீடியோ பயன்படும் நான் நினச்சி தான் இப்போ இந்த சேனலை போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ. பாருங்கள், முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா சோதனை வருதுன்னு நினச்சி ஒரு நாள் தளர்ந்தே போகாதீங்க. சோதனையை தாண்டி தான் நம்ம வாழ்க்கையில் சாதனையை பெற முடியும்னு நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு முருகா முருகான்னு சொல்லிட்டே உங்கள் வாழ்க்கையை ஓட்டிடுங்க. அவர் துணை எல்லாருக்குமே நிஜமாகவே இருக்குங்க. இருக்கிறப்போ நமக்கு என்ன சொல்கிறது, கஷ்டமான சூழ்நிலை வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய திறமையையும் சக்தியையும் வலிமையையும் அவர் கொடுப்பாருன்னு நம்பி இந்த வீடியோவை நான் போடுறேன் உங்களுக்கு. சரியா?